வணக்கம் தமிழா. 2026 ஒரு புது ஃபோன் வாங்கணும். உங்கள் பட்ஜெட் 15,000. அப்போ இந்த ரெட்மி A7 Pro வாங்கலாமா? இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 13,500 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 14,300 போட்டிருக்காங்க, லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த விலைக்கு இந்த 6300 mAh வரக்கூடிய இந்த ரெட்மி A7 Pro எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நான் சொல்லேன். இது வாங்கலாமா வேண்டாமா, இந்த பட்ஜெட்டுக்கு இது எப்படிங்கிறத இந்த பதிவில் நான் வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். பாக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த ரெட்மி A7 Pro இருக்குது. எங்கிட்ட இருக்குது இந்த சன்செட் ஆரஞ்சுங்கிற இந்த கலர். பார்க்க சூப்பராக இருக்குது கலர். இந்த டிசைன் பற்றி பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே கேஸ் கிடையாது. 15 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. USB Type-C கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. இந்த சன்செட் ஆரஞ்சு பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டான, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக இருக்குது. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. 8.15 mm திக்னஸ், 208 grams வெயிட்டில் இது வருது. 6300 mAh பேட்டரி இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே இருக்குது. இதில் நீங்கள் 2 5G சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டு டெடிகேட்டட் ஸ்லாட்டும் இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. சில ப்ளூடூத் ஆப்ஸ் இன்க்ளூடிங் கேம்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. FM ரேடியோ இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் டீசெண்டாக வேலை செய்யுது. இப்போது இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். 6.9 inch பெரிய டிஸ்பிளே வந்து தராங்க. இது LCD டிஸ்பிளே. HD+ ரெசல்யூஷன் தான் வருது. பழைய இந்த வாட்டர் ட்ராப் நாச் வந்து தந்திருக்காங்க. 120 Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் தராங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 800 nits வரைக்கும் போகுது. பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. இந்த HD+ LCD வாட்டர் ட்ராப் நாச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 கம்பேக் கொடுத்துருக்கு. நிறைய ஃபோன்கள் இப்போ வந்து புது ஃபோன் இதோடி தான் வருது. ஏன்னா வந்து ஃபோன்களோட ரேட்டெலாம் ஜாஸ்தியாச்சு, ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ இதான் வந்து 2026ஓட உண்மை. அதில் இந்த ஃபோனும் வருது. ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, வாட்ஸ்அப்புக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து டீசெண்டான ஒரு டிஸ்பிளே வந்துருக்காங்க. ஸ்க்ராலிங் வந்து 120 Hz ஸ்மூத்தாக இருக்குது. டீசென்ட் கலர் அவுட்புட்டும் வந்து கிடைக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி ஓகேயாக இருக்குது. ரொம்ப பிரைட்னு சொல்ல முடியாது, பட் மேனேஜபிளான ஒரு அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இப்போ நீங்கள் அண்டர் 15,000 நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 சிப்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 சீரீஸில் வருது. இன்னொன்று வந்து இந்த யூனிசாக்கோட T7250 ப்ராசஸர். இந்த A7 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிசாக் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பர்சனலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணுறது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி சீரிஸ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன். பட் இந்த ஃபோனில் வந்து இந்த யூனிசாக் ஓடி இது வருது. இது வந்து ரஃப்லி கம்பேரபிள்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகனோட 680 ஹீலியோ G85 கிளாஸ் டிவைசஸுக்கு வந்து கம்பேர் பண்ணலாம். பட் இது வந்து 5G சிப்செட். ஸோ இது வந்து எதுக்கு உகந்ததாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோனை வந்து காலிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியா பேசிக்கலி யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, பேங்க் ஆப்ஸ், UPI இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு லைட்டான ஒரு மல்டி டாஸ்கிங்க்கு வந்து ஒரு சிப்செட் இது. ஸோ பிக் பெர்ஃபார்மன்ஸ் ஹெவி டாஸ்க்கு இல்லாமல் இந்த மாதிரி டே டு டே லைஃபுக்கான இந்த சிம்பிள் டாஸ்க்குக்கு டெய்லி அத்தியாவசிய யூஸுக்கு வந்து இது வந்து ஓகேயாக இருக்கும். ஸோ கேமிங்க்கு வந்து ஹெவி கேமிங்க்கு வந்து ஐடியலாக இருக்காது. BGMI COD மொபைல்லாம் வந்து ஹை கிராஃபிக்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. கேஷுவல் கேம்ஸ் விளையாடலாம். மற்ற கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸை குறைச்சி வச்சு நீங்கள் வந்து விளையாடலாம். பட் இட்ஸ் நாட் டார்கெட்டட் ஃபார் அ கேமிங் பர்பஸ். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் 4GB 64GB இருக்குது, 4GB 128GB 2 வேரியன்ட் இருக்குது. இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டே வாங்க. 64GBலாம் டப்புன்னு போயிடும், நம்ம வாட்ஸ்அப்பே வந்து ஃபில் பண்ணிடும். இப்போ கேமரா பார்ப்போம். பின்பக்கம் வந்து 13 MP கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து 8 MP கேமரா. இது வந்து ஒரு கேமரா ஃபோக்கஸ்டான ஒரு கேமரா கிடையாது. டேலைட் ஃபோட்டோஸ் டீசெண்டாக இருக்குது. அக்செப்டபிள் கலர்ஸ்லாம் வந்து இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் வந்து ஆவரேஜாக இருக்குது. இன்டோர் ஷாட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ ஃபோட்டோஸ்லாம் வந்து காண்பிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். பேசிக்கலி திஸ் இஸ் ஒரு அக்செப்டபிளான ஓகே கேமரா வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. பேட்டரி வந்து இதோட ஒரு ஹைலைட் 6300 mAh பேட்டரியோடி வருது. ஸோ வந்து ஒரு பேட்டரி நல்லா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேக்கப் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சார்ஜிங் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா வந்து 15 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து தராங்க. ஸோ அதான் வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ வந்து சார்ஜிங் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணிக்குலேருந்து 3 மணிக்கு கிட்ட ஆகும் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு.
சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 16 பேஸ் பண்ணி HyperOS 3 வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கமிட்மெண்ட். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸுக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து தராங்க. ஸோ லாங் லாஸ்டிங் சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து Redmi A7 Pro. இந்த ஃபோனோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் 6300 mAh பேட்டரி தராங்க, ஸ்மூத்தான 120 Hz டிஸ்பிளே இருக்குது, டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தராங்க, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஆண்ட்ராய்ட் 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது, ப்ளஸ் 4 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 6 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட், லாங் சாஃப்ட்வேர் சைக்கிள் வந்து தராங்க. ஸோ தட்ஸ் அ குட் அண்ட் ஒரு டீசெண்டான எவ்ரிடே பெர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு ஃபோன் இது. கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே வித் வாட்டர் ட்ராப் நாச், அப்புறம் இது ஸ்லோ 15 watts சார்ஜிங், கேமரா ஆவரேஜாக தான் இருக்குது, ஹெவி கேமிங்லாம் வந்த ஒரு ஃபோன் கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி Redmi A7 Pro. இப்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டே டு டே லைஃபுக்கு நார்மல் யூஸ் கேஸுக்கான ஒரு ஃபோன் இது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபோன்களோட விலையெல்லாம் ஜாஸ்தியாச்சு, ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்மியாச்சு. ஸோ இந்த 2026 இந்த ஃபோன் இந்த மாதிரி வருது. ஸோ இதான் வந்து Redmi A7 Pro. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன இருக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சர்ச் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோஸ் வந்து வரை உங்கள் வந்து விடைபெறுதல் லட்சுமி ராஜன். தமிழில் பேசி தமிழை பாரு, கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.